வணக்கம் மகளே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 103. ராகவன் தன் பக்க நியாயத்தை மதுவோடு வந்து மதுமிதாவிடம் சொல்லிவிட்டு மயங்கி சரிந்தான் போதையில். மதுமிதா அங்கு நிற்க முடியாது, கீழே இறங்கி தனக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்கு சென்று விட்டாள். ராகவனின் பக்கம் வந்த சஞ்சய், வாசு, ஆதித்யன் மூவரும் ராகவனை தூக்கி கொண்டு ஆதித்யனின் காரில் ஏற்றினர். ஆதித்யனின் காரில் ஏறின சஞ்சய், மாம்ஸ் காலையில வந்து கார் எடுத்துக்கிறேன், நான் கிளம்புறேன் என்று சொல்ல, சஞ்சய் நானும் வரவாடா என்றான் வாசு. இல்ல மாம்ஸ், நீங்க அண்ணிய பாத்துக்கோங்க, நான் அண்ணனை பாத்துக்கிறேன் என்றபடி சஞ்சய் சொல்ல, சரிடா டேக் கேர் என்று ஆதித்யனின் ஜீப்பை விட்டு வாசு நகர்ந்திருக்க ஆதித்யனின் ஜீப் புறப்பட்டது. பின் சீட்டில் படுக்க வைக்கப்பட்டிருந்த ராகவன், மது மது என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். காரின் பின் சீட்டில் புலம்பிக் கொண்டே படுத்திருக்கும் தன் அண்ணனை பார்க்க சஞ்சய்க்கு மிகவும் கஷ்டமாயிருந்தது. ஆனா ஒண்ணுடா, உங்க அண்ணன் மதுவை ரொம்ப லவ் பண்றான். அவன் அளவுக்கு நீயும் நானும் நம்ம பார்ட்னரை லவ் பண்ணுவோமான்னு தெரியாது. என்னமா லவ் டயலாக் பேசுறான். இந்த டயலாக் எல்லாம் சினிமால ஹீரோ பேசி இருந்தா படம் 100 நாள் தாண்டி ஓடி இருக்கும் என்று ஆதித்யன் சொல்ல, ஆனா பாவம் அண்ணி இல்லாம இனி எப்படி இருக்க போறாரோ என்றான் சஞ்சய். இருந்துதான் ஆகணும், வேற வழி என்றான் ஆதித்யன். நான் என் அண்ணாவையும் அண்ணியையும் சேர்த்து வைப்பேன் என்றான் சஞ்சய். டேய் புரியாம பேசாதடா. உன் அண்ணாவை அண்ணி கூட சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு முதல்ல மதுவுக்கு ராகவ மேல இருக்க கோபம் போகணும் என்றான் ஆதித்யன். எறும்பு ஊற கல்லும் தேய வைப்பேன் என்றான் சஞ்சய். எப்படியோ நல்லது நடந்தா சந்தோஷம்தான். இப்போ இந்த நிலைமையில உன் அண்ணனை பார்த்தா ஏன் பொண்டாட்டி வேற கதறுவாளே. இப்போ அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல என்று ஆதித்யன் சொல்லி முடிக்கவும் அரண்மனையை ஆதித்யனின் கார் அடையவும் நேரம் சரியாக இருந்தது. ஆதித்யன் காரின் சத்தம் கேட்டு சாத்விகாவும் சீதாவும் அரண்மனையின் வாசலுக்கு வந்தனர். ஆதித்யன் காரை அரண்மனை வாசலில் நிறுத்த சஞ்சய் காரை விட்டு இறங்கி காரின் பின் கதவை திறக்க ஆதித்யனும் இறங்கி சஞ்சயின் பக்கம் வந்தான். சஞ்சய் மெல்ல ராகவனை எழச் செய்ய ஆதித்யன் ராகவனின் கைப்பிடித்து தூக்கி நிற்க வைத்தான். ராகவன் நடுவில் நின்றிருக்க அவனின் இரு பக்கமும் ஆதித்யனும் சஞ்சயும் நின்றிருந்தார்கள். ராகவனின் கையை எடுத்து சஞ்சய் தனது தோள் மேல் போட ஆதித்யனும் ராகவனின் இன்னொரு கையை எடுத்து தன் தோள் மேல் போட்டுக் கொண்டான். ராகவன் நிற்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தான். தன் அண்ணனை பார்த்த சீதா, சஞ்சய் அண்ணா, ராகவன் அண்ணாக்கு என்ன ஆச்சு என்றார். பார்த்தா எப்படி தெரியுது, உங்க அண்ணன் லவ் ஃபெயிலியர்ல மூக்கு முட்டை குடிச்சிட்டு நிக்க முடியாம நின்னுட்டு இருக்கான். பார்த்தா தெரியல என்றான் ஆதித்யன். என்ன சொல்றீங்க, அண்ணா குடிச்சிருக்காரு என்று அதிர்ந்து போய் சீதா கேட்க, முன்ன பின்ன நீ போதையில இருக்கிறவனை பார்த்ததே இல்லையா சீதா என்று ஆதித்யன் கேட்க, இல்ல அண்ணன் குடிப்பாருன்னு என்னால நம்பவே முடியல என்றாள் சீதா. போதும் நகரு, உங்க அண்ணன் குடிச்சுதான் இருக்கான். வேணும்னா அவ எந்த கடையில குடிச்சான்னு அட்ரஸ் கேட்டு போய் அங்க சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணி வீடியோ எடுத்துட்டு வந்து உனக்கு காட்டவா என்றான் ஆதித்யன் சற்று கோபமாக. அவனை முறைத்தாள் சீதா. முறைக்காதலி தள்ளு, உண்மையை சொன்னா நம்பணும். அவன் குடிச்சிருக்கான்னு சொல்றேன், உங்க நொன்ன நிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கிறத நீயும் பாக்குறதானே. அப்புறமும் குடிச்சானான்னு கேட்டா என்னடி அர்த்தம். நகரு, அவனை அழைச்சிட்டு போய் அவன் ரூம்ல கிடத்தணும் என்றான் ஆதித்யன். சீதாவும் நகர்ந்து கொள்ள லிப்டில் ராகவனை அழைத்து சென்று அவன் அறையில் ஆதித்யனும் சஞ்சயும் ராகவனை படுக்க வைக்க, ரொம்ப தேங்க்ஸ் என்றான் சஞ்சய் ஆதித்யனை பார்த்து. பரவாயில்ல விட்றா மச்சான், இதே மாதிரி நான் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா நீ என்ன அழைச்சிட்டு போய் என்ன வீட்டுல சேர்த்திருக்க மாட்ட என்றான் ஆதித்யன். கண்டிப்பா சேர்த்திருக்க மாட்டேன் என்ற பதில் சஞ்சயிடமிருந்து வந்தது. அவனை புருவம் சுருக்கி பார்த்த ஆதித்யன், நினைச்சண்டா நீ இதத்தான் சொல்லுவேன்னு. உங்க அண்ணன் கூட பரவாயில்ல, உனக்கு உடம்பு பூரா திமுரு மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. உன்னோட நான் எப்படி இனி குப்பை கொட்ட போறேன்னு தெரியல என்று ஆதித்யன் சொல்ல, நீ கல்யாணம் கட்டிக்க போறது என் தங்கச்சியதான், என்னல்ல என்றான் சஞ்சய். அது சரிதான், கிளம்புற, எதனா ஒண்ணுனா கூப்பிடு என்று சொல்லிவிட்டு ஆதித்யன் கிளம்பிவிட
சஞ்சயோ படுக்கையில் கிடந்த தன் அண்ணனின் உடையெல்லாம் மாற்றி அங்கிருந்த சோபாவிலேயே அவனும் படுத்துக் கொண்டான். வாசுவின் இல்லத்தில் இருந்த மது ராகவனின் இந்த நிலையை நினைத்து தனக்கு தானே நொந்து கொண்டாள். அப்போது மதுவின் அறை கதவு தட்டப்பட மதுவோடு அவள் அறையில் இருந்த திவ்யா கதவை திறந்தாள். திவ்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சத்தம் கேட்ட போல இருந்துச்சு, என்னாச்சுமா என்றபடி கிருஷ்ணமூர்த்தி அங்கு நின்று கொண்டிருக்க, அது அது வந்து மழை மழை வருதுல்ல அங்கிள், அதான் அந்த சத்தம் தான், வேற வேற ஒண்ணும் இல்ல என்றாள் திவ்யா. ஓ அப்படியாம்மா, மது தூங்கிட்டாளா என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, ஆஹா தூங்கிட்டேன் அங்கிள் என்றாள் திவ்யா. சரிம்மா என்றபடி கிருஷ்ணமூர்த்தி அவர் அறைக்கு சென்று விட்டார். அடுத்த நாள் காலை, மது கண்ணம்மா எங்க இருக்க நீ என்றபடியே கண்களை மூடி தன் மெத்தையை தடவி கொண்டிருந்தான் ராகவன். அண்ணா, அண்ணி இங்க இல்லனா என்று சொன்னபடியே காஃபிக்கு போடு சஞ்சய் ராகவன் அறைக்குள் நுழைந்தான். சஞ்சய் சொன்னதும் தான் ராகவனுக்கு நினைவே வந்தது, மது தன்னோடு இல்லை என்பது. கண்களை மூடி திறந்த ராகவன் எழுந்து குளியல் அறைக்குள் செல்ல போக, அண்ணா காஃபியை குடிங்க, ராத்திரி நீங்க ரொம்பவும் ஜாஸ்தியா ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்க, சோ தலைவலிக்கும், காஃபி குடிச்சீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் என்று சஞ்சய் சொல்ல, வச்சுட்டு போ என்று சொல்லிவிட்டு ராகவன் குளியல் அறைக்குள் சென்று விட்டான். இதே சமயம் மதுவோ தன் தந்தையோடு அவருடைய ராஜ்யத்திற்கு கிளம்பிவிட்டார். வாசுவின் வீட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் 100 ஏக்கரில் 25 ஏக்கருக்கும் மேலாக கட்டப்பட்டிருந்த மிக பிரம்மாண்டமான மாளிகை ஒன்று மதுவின் வரவிற்காக காத்திருந்தது. ஆதிசேஷனின் கார் கிருஷ்ணமூர்த்தி மதுவோடு அந்த வளாகத்திற்குள் நுழைய மதுவை வரவேற்க 1000த்திற்கும் அதிகமான ஆட்கள் அங்கு கூடியிருந்தார்கள். கரகாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம் என அனைத்தையும் ஏற்பாடு செய்திருந்தான் ஆதிசேஷன். மது காரிலிருந்து இறங்கியதும் பட்டாசுகள் கொளுத்தப்பட்டன. மிகப்பெரிய செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் பூங்குத்து கொடுத்து மதுவை வரவேற்றார்கள். இளம் பெண்கள் இருவர் ஆரத்தி எடுக்க மதுவும் அந்த மாளிகைக்குள் நுழைந்தாள். ராகவனின் அரண்மனையை விட பல மடங்கு பெரியதாக இருந்தாலும் மது இந்த மாளிகையை பார்த்து அதிசயித்து போகவில்லை, ஆச்சரியப்படவில்லை, அமைதியாக இருந்தாள். மது உள்ளே சென்றதும் அவள் பின்னாலேயே 5-6 வக்கீல்கள் வந்தனர். அந்த மாளிகையின் உள்ளே சென்ற கிருஷ்ணமூர்த்தியையும் மதுவையும் அங்கிருந்த சோபாவில் அமர வைத்தான் ஆதித்யன். அங்கிள் உட்காருங்க, மது நீங்களும் உட்காருங்க என்று ஆதிசேஷன் சொல்ல கிருஷ்ணமூர்த்தியும் மதுவும் அமர்ந்தனர். சார் நீங்களும் உட்காருங்க என்று ஆதிசேஷன் வக்கீல்களை பார்த்து சொல்ல அவர்களும் அமர்ந்தனர். ஹலோ சார், ஐ எம் ராமச்சந்திரன். நான் உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க குடும்ப வக்கீலா இருக்கேன். இவங்க 6 பேரும் என்னோட அசிஸ்டன்ட்ஸ். என்னைக்காவது நீங்க திரும்பி வந்தா உங்க சொத்து விஷயத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்லி, உங்க சொத்துக்களை உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி உங்க அப்பா சொல்லி இருந்தார். இந்தாங்க சார் உங்க சொத்து பத்திரங்கள் என்று ஒரு சாவியை பவன் இண்டஸ்ட்ரீஸின் பிரதான வக்கீல் ரவிச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தியிடம் கொடுக்க, அந்த சாவியை கையில் வாங்கின கிருஷ்ணமூர்த்தி, என்ன ரவிச்சந்திரன் இது என்றார். சார், உங்களுடைய சொத்து பத்திரங்களை எல்லாம் கைகளால எடுத்துட்டு வர முடியாது. அதனாலதான் உங்க சொத்து பத்திரங்கள் அடங்கிய 6 அடி உயர லாக்கரோட சாவிய உங்க கையில கொடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் சார் என்று தன் அசிஸ்டன்ஸ் பக்கம் திரும்பிய ரவிச்சந்திரன், அந்த லாக்கரை எடுத்துட்டு வாங்க என்று சொல்ல, ஒரு 4-5 பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு 6 அடி உயர லாக்கரை எடுத்து வந்து கிருஷ்ணமூர்த்தியின் முன் வைத்தனர். இதுல எல்லா பத்திரங்களும் இருக்கு சார் என்று ரவிச்சந்திரன் கிருஷ்ணமூர்த்தியிடம் சொல்ல, ரவிச்சந்திரன் இந்த பத்திரம் எல்லாம் அப்பா பேர்ல இருக்கா இல்ல என்னோட பேர்ல இருக்கா என்று கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி. உங்களோட பேர்ல தான் சார் இருக்கு என்றார் ரவிச்சந்திரன். அத்தனை சொத்துக்களையும் என் மக மதுமிதா பேருக்கு மாத்திடுங்க என்றார் கிருஷ்ணமூர்த்தி. தன் தந்தை சொன்னதை கேட்டதும் மது, அப்பா எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம்ப்பா, நான் பெருசா நினைக்கிற சொத்தை நீங்க தான் என்று சொல்ல, இல்லம்மா, இனி இந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்கிறது தான் சரியா இருக்கும் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்த 1 மணி நேரத்தில் பத்திரங்களை எல்லாம் மதுவின் பெயருக்கு மாற்றினார் ரவிச்சந்திரன். சந்தோஷமாக மதுவின் பெயரில் மாற்றப்பட்ட பத்திரங்களில் கிருஷ்ணமூர்த்தி கையெழுத்து இட்டார். மதுவும்
மறுக்க முடியாமல் கையெழுத்திட்டு பவன் இண்டஸ்ட்ரீஸின் பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டாள். மதுவிற்கோ அங்கு கேட்கும் மேல சத்தத்திலும் இரவெல்லாம் சரியாக தூங்காததாலும் தலை வின் வின் என்று வலிக்க, அப்பா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஐ நீட் ரெஸ்ட் என்றார். அவள் சொல்வதை கேட்ட ஆதிசேஷன் பட்டமா என்று அழைக்க, அந்த மாளிகையின் வேலைக்கார பெண் ஒருத்தி ஓடி வந்தாள். இவங்கதான் இனி நம்மோட முதலாளி, இவங்களுக்குன்னு ஒரு அறை தயார் பண்ணி வச்சிருந்தோம்ல, இவங்களை அங்க அழைச்சிட்டு போங்க என்று ஆதிசேஷன் சொல்ல, சரிங்க ஐயா என்ற பட்டம்மா வாங்கம்மா என்று மதுவை பார்த்து சொல்லவும் மதுவும் எழுந்து சென்றாள். அவளுக்கு என்ன தயாரிக்கப்பட்டிருந்த அறையினுள் மது நுழைய அங்கிருந்த பொருட்களை எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுதான் போனாள். முகம் பார்க்கும் கண்ணாடி முதல் அங்கிருக்கும் கட்டில் மெத்தை உட்பட எல்லா பொருட்களும் அவ்வளவு அழகாய் விலை உயர்ந்த பர்மா தேக்குகளால் செய்யப்பட்டிருந்தது. அவள் போடுவதற்கான நகைகள் உடைகளுக்கு மட்டுமே 2 அறைகள் அவள் அறைக்குள்ளேயே ஒதுக்கப்பட்டு நகைக்கடை ஜவுளி கடை போல் எல்லாமே அடுக்கி அலங்காரமாய் வைக்கப்பட்டிருந்தது. ஏனோ மதுவால் அவை அனைத்தையும் பார்த்து சந்தோஷப்பட முடியவில்லை. ராகவனின் அரண்மனை முழுவதும் அன்பும் அக்கறையும் நிறைந்திருக்கும். ஆனால் இந்த பிரம்மாண்ட மாளிகையிலோ ஆடம்பரமும் பணபலமும் மட்டுமே நிறைந்திருந்தது. என்னதான் ராகவனை வெறுத்து மது பிறந்திருந்தாலும் அவளின் ஞாபகம் எல்லாம் ராகவன் மேலும் அவன் உறவுகளின் மேலும் அரண்மனையின் மேலும் மட்டும்தான் இருந்தது. அவள் அறையை சுற்றி பார்த்ததில் தன் கைப்பையை கண்ணாடியின் முன்னிருந்த டேபிளில் வைத்துவிட்டு அந்த கண்ணாடியின் முன்னே நின்று தன்னை ஒரு கணம் பார்த்தவளுக்கு அவள் கழுத்தில் தலைய தொங்கிக் கொண்டிருந்த தாலி கண்ணில் பட்டது. அந்த தாலி அவளை பார்த்து சிரிப்பது போலவே இருந்தது. ராகவனின்றி உன்னவனின்றி நீ எப்படி இனி வாழப் போகிறாய் என்று அவளை பார்த்து அந்த தாலி கேட்பது போலவே இருந்தது மதுவிற்கு. ராகவனின் அழுவிடகத்தில், வாசு ஏன் இவ்ளோ ஒர்க் பெண்டிங் இருக்கு, ஏன் இதெல்லாம் முடிக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும், வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யறதை விட இங்க எல்லாத்துக்கும் வேற என்ன வேலை இருக்கு என்று வாசுவை திட்டிக் கொண்டிருந்தான் ராகவன். பாஸ் எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்க சொல்லிடுறேன் பாஸ் என்றான் வாசு பவ்யமாக. அங்கு நின்றிருந்த சஞ்சயை பார்த்த ராகவன், சஞ்சய் நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, காலேஜ்ல எக்ஸாம்ஸ் நடக்குது, ஹாஸ்பிட்டல்ல புது மெஷின்ஸ் எல்லாம் வருது, அங்க போய் என்னன்னு பார்க்க வேண்டியது தானே என்று சஞ்சயையும் ராகவன் விட்டு வைக்கவில்லை. இதோ இதோ கிளம்புறேன்னா என்றான் சஞ்சய். கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி, என்ன அர்த்தம், கெட் அவுட் என்று ராகவன் கத்து ஒரே ஓட்டமாய் ஓடியே விட்டான் சஞ்சய். மச்சான் என்று வாசு அழைக்க, என்னடா என்றான் ராகவன். மது அவ அப்பாவோட அவ மாளிகைக்கு கிளம்பிட்டா என்று வாசு சொல்ல, அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற என்று கடிந்தான் ராகவன். அது மட்டும் இல்லாம அவளோட பேர்ல எல்லா சொத்தையும் கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் மாத்திட்டாராம் என்றான் வாசு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், ஏதோ உருப்படியா பேசலதா இருந்தா பேசு, இல்ல போய் வேலைய பாரு என்று ராகவன் சொல்ல, மச்சான் நீதான்டா நேத்து மதுக்கிட்ட நீ எங்க போனாலும் நானும் வருவேன், உன்னை விட்டு போக மாட்டேன், என் உலகமே நீதான், என் உயிரே நீதான்னு கதையெல்லாம் விட்ட, இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம் என்றான் வாசு. அவனை புருவம் சுருங்க பார்த்த ராகவன், என்ன உளர்ற, நானா நானா அப்படியெல்லாம் பேசினேன் என்றானே பார்க்கலாம். வாயை பிளந்து விட்டான் வாசு. அட பாவி, நேத்து கொற்ற மலையில பக்கம் பக்கமா காதல் வசனம் எல்லாம் பேசினானே, இப்ப நானா பேசுனேன்னு கேக்குறான். அது சரி, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சும்மாவா சொன்னாங்க என்று வாசு யோசித்துக் கொண்டு நிற்க, வாசு வாசு என்று 2 முறை அழைத்தான் ராகவன். வாசு ராகவன் அழைத்ததை கவனிக்காமல் நேற்று இரவு நடந்ததை பற்றி யோசித்துக் கொண்டு நிற்க, வாசு என்று கத்திய விட்டான் ராகவன். கணீர் என்ற ராகவனின் அழைப்பில் தன்னை உணர்ந்த வாசு, மச்சான் என்று பதட்டமாய் கேட்க, சும்மா கண்டதையும் யோசிச்சு சொல்ல போல நிக்காம போய் இன்னைக்கு நம்ம 7 எடுக்க போற கவர்மெண்ட் காலேஜ் கட்டுறதுக்கான கொட்டேஷனை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா என்று ராகவன் சொல்லு. ஏதோ பஸ் எடுத்துட்டு வர என்றவன் தன் கேபினுக்கு சென்று லேப்டாப்பில் கொட்டேஷனை எல்லாம் தயாரிக்கும் வேலையை பார்த்தான். வாசு சென்ற பின்பு ராகவனும்
தன் கைபேசி முகப்பில் மதுவின் போட்டோவை எடுத்து பார்த்தவனுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வு ஞாபகத்திற்கு வந்தது. ராகவன் அவனது அறையில் மெத்தையில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்க துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்த மது துணிகளை எல்லாம் எடுத்து கபோர்டில் வைத்து விட்டு வந்து தன் கணவனின் அருகில் அவன் கையை பிடித்துக் கொண்டு தோளில் சாய்ந்து கொண்டவள், என்னங்க என்றாள். என்றான் ராகவன். என்ன பண்றீங்க என்றாள் மது. இன்னொரு கல்யாணம் பண்ண மேட்ரிமோனில பொண்ணு தேடிட்டு இருக்கேன் என்று ராகவன் சொல்ல, அதிர்ந்து போன மதுவோ தான் பிடித்திருந்த அவனின் கையை விட்டவள் ராகவன் வேலை பார்த்து கொண்டிருக்கும் லேப்டாப்பை பிடுங்கி பார்த்தாள். அவன் அலுவலகம் சம்பந்தமான வேலைகளை தான் பார்த்து கொண்டிருந்தான். எதுக்கு அப்படி போய் சொல்றீங்க? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்று லேப்டாப்பை அவனிடமே கொடுத்தவள் மீண்டும் அவனின் கையை பிடித்துக் கொண்டு தோழி சாய்ந்து கொண்டாள். அடி பாவி, உனக்கு என் மேல இருக்க நம்பிக்கை இவ்வளவுதானா? லேப்டாப்பை பிடிங்கி செக் பண்ற என்று ராகவன் கேட்க, இல்ல வீட்டுல சாப்பாடு போடலன்னா சில ஆண்கள் கடைக்கு போய் சாப்பிடுவாங்களே, நான் வேற 1 மாசத்துக்கு மேல உங்க பசிக்கு தீனி போட முடியாத நிலைமையில இருக்கேன். அதான் நீங்க பசி தாங்க முடியாம நிஜமாவே வேற பிளான் எதுவும் பண்ணிட்டீங்களோன்னு பயந்துட்டேன் என்று மது மெதுவாக சொல்ல, மிஸ்ஸஸ் ராகவன் எதை சொன்னாலும் தெளிவா சொல்லுங்க. இந்த சொத்தை வலிச்சு மூக்க தொட்டுற விஷயம்லாம் எனக்கு புரியாது என்று ராகவன் சொல்ல, என்னால முடியாது போங்க என்று முகத்தை மூடிக்கொண்டாள் மது. என்னடி இது, வெக்கமெல்லாம் படுற என்று யோசித்தவனுக்கு பிறகுதான் புரிந்தது. அடி பாவி, 3 மாசம் நம்ம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுக்காக நான் உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை தேடி போயிடுவேன்னு நினைச்சியா? என்ன நீ இவ்வளவு சீப்பா நினைச்சிருக்க? உன்னால நான் வச்சிருக்க காதல் அவ்வளவுதான் நினைச்சிட்டியா? ஆஃப்டர் ஆல் உடல் சுகத்துக்காக அலையறவன நினைச்சியா என்று கோபப்பட்ட ராகவன் தன் மடிக்கணியை தரையில் தூக்கி போட்டு உடைத்தவன் கோபமாய் எழுந்து பால்கனிக்கு சென்று விட்டான். அவன் கோபமாய் சென்றதை பார்த்த மது, ஐயோ மது, நீ போய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இவ பாரு, அவரு கோபிச்சுட்டு போயிட்டாரு என்று தன்னை தானே திட்டிக் கொண்ட மது எழுந்து பால்கனியின் பக்கம் சென்றாள். ராகவனும் மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு முகத்தில் கோபத்தோடு எங்கோ பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். ஐயோ, இவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே என்று யோசித்த மது ராகவனின் பின்னே சென்று அவனை கட்டிக்கொண்டாள். அவளின் கையை விலக்கிவிட்ட ராகவன், மது, என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடிடு, வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று ராகவன் கத்த, சாரிங்க, சாரி பிளீஸ், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்று மது சொல்ல, எதுடி விளையாட்டு, எது விளையாட்டு? பொம்பளை சுகத்துக்காக அழையறவனு என்ன நினைச்சிட்டல நீ? நான் உன்னை விட்டு அதுக்காக வேறவகிட்ட போவேன்னு சொன்னது விளையாட்டுக்கா? மனசுல இருக்கிறதா வாயில வரும் என்று ராகவன் கோபமாக சொல்ல, கோபப்படாதீங்க மாமா பிளீஸ், மது பாவம் இல்ல என்றால் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு மது அவனின் கோபமான கண்களை பார்க்க முடியாது தரையை பார்த்தபடி மது சொல்ல, அவளின் தாடியை பிடித்து நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்த ராகவன், இதோ பார், இந்த ராகவன் விரல் சொடுக்குனா போதும் டெய்லி ஒரு பொண்ணு என் கூட படுக்க வரிசையில நிப்பாங்க. பட் நான் அந்த மாதிரி கிடையாது. இந்த ஜென்மத்துல என் காதலும் சரி காமமும் சரி அது உன்னோடதான். நீ மட்டும் தாண்டி எல்லாம். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி பெண்கள் இருந்தாலும் உன்னை மட்டும் தாண்டி எனக்கு பார்க்க தோணுது, ரசிக்க தோணுது, கிஸ் பண்ண தோணுது, ஹக் பண்ண தோணுது. என் மனசு முழுக்க மட்டும் இல்ல, என் உடம்பு முழுக்க ஒவ்வொரு செல்லுலையும் நீ தாண்டி இருக்க. ராமனுக்கு சீதா மாதிரி, கிருஷ்ணனுக்கு ராதா மாதிரி, இந்த ராகவனுக்கு இந்த மதுமிதா மட்டும்தான் பொறிஞ்சுதா என்று ராகவன் மதுவின் கண்களை ஆளு பார்த்து சொல்ல, தன் மீது தன்னவன் வைத்திருக்கும் காதலை பார்த்து சுழர்த்து போன மது அவன் இதழோடு இதழ் அணைத்து முத்தமிட, எப்பொழுதும் போல அவள் ஆரம்பித்த முத்த போரை முடிக்க முடியாமல் முத்தமிட்டே அவளை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றவன் பொங்கி வந்த உணர்வுகளுக்கு கடிவாளம் போட முடியாமல் அவளை மெத்தை மீது கிடத்தி அவளின் வஸ்திரங்களுக்கு விடுதலை கொடுத்து அவள் மீது அவன் படர அவனை தடுக்க முடியாமல் போன நிலையில் அவளும் இருக்க சட்டென்று மருத்துவர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வர மதுவை விட்டு விலகியவன் குளியல் அறைக்குள் சென்று விட்டான். இப்படி நடந்ததையெல்லாம் யோசித்தபடி
அவன் இருக்க அவன் கழுத்தில் மாட்டியிருந்த மதுவின் கொலுசுமணி அறிந்து மேசையின் மீது விழுந்தது. அதை கையில் எடுத்து உள்ளங்கையில் வைத்து பார்த்தவனுக்கு மதுவின் நினைவுகள் ஆழி பேரலையாய் அவன் மனதில் ஓயாமல் அடித்துக் கொண்டே இருக்க உள்ளங்கையில் வைத்திருந்த மதுவின் கொலுசுமணியை மேசை மீது வைத்துவிட்டு எழுந்து சென்று சோபாவில் அமர்ந்து தன் வேலைகளை சோபாவில் அமர்ந்தபடியே பார்க்க ஆரம்பித்தான் ராகவன். அன்று மாலை 6 மணி இருக்கும். ஏலம் எடுப்பதற்காக காரில் ராகவன், சஞ்சய், வாசு மூவரும் சென்று கொண்டிருக்க அந்த சமயம் பார்த்து வாசுவிற்கு ஒரு போன் வந்தது. தன் கைபேசியை எடுத்து பார்த்தவன் அழைத்தது முரளி என்று தெரிந்து அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தான். ஹலோ, சொல்லு முரளி. அப்படியா? ஓ சரி, நான் பாத்துக்கிறேன். இனி என்ன அப்டேட் இருந்தாலும் உடனே கூப்பிடு என்று வாசு பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்க, மாம்ஸ் போன்ல யாரு என்றான் சஞ்சய். முரளி, பவன் இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்க வச்ச ஸ்பை என்று வாசு சொல்ல வாசுவை முறைத்தான் ராகவன். முறைக்காதீங்க பாஸ், இப்போ மது இருக்கிறது எதிரியோட பக்கத்துல, அப்பப்போ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் என்று வாசு கூறினார். இப்போ என்னதான் மாம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க என்று சஞ்சய் கேட்க, அதை ஏண்டா நான் கேட்கணும்? உங்க அண்ணன் தான் என்ன முறைக்கிறானே, நான் சொல்ல மாட்டேன் என்றான் வாசு. ஆமா, இவரு சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாது பாரு. இப்போ நம்ம கலந்துக்கு போற டெண்டர்ல பவன் இண்டஸ்ட்ரீஸ் சார்பா மதுவும் அவளோட பிஏ உன்னோட ஸ்பை முரளியும் வர போறாங்க, அவ்வளவுதானே என்று ராகவன் சொல்ல அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்த வாசு, எப்படா மச்சான் உனக்கு எல்லாம் தெரியுது? நீயும் என்ன மாதிரி எவனையாவது ஸ்பையா வச்சிருக்கியா என்ன என்று வாசு கேட்க, இத தெரிஞ்சுக்க ஸ்பை எல்லாம் தேவையாடா? இனி நம்ம எங்க போனாலும் அந்த ஆதிசேஷன் மதுவை தூண்டி விட்டு நம்ம கூட போட்டி போடுறதுக்கு இறக்குவான் என்று வாசு சொல்ல, மச்சான் மது கூட நீ போட்டி போட போறியா என்றான் வாசு. பிசினஸ்னு வந்துட்டா யாரு கூட வேணாலும் போட்டி போடுவான் இந்த ராகவன் என்றான் ராகவன். அந்த ஏலம் கிடைத்ததென்னவோ ராகவனுக்குத்தான். ராகவன் மதுவை பார்த்தான். ஆனால் மது ராகவனை ஒரு நொடி கூட பார்க்கவில்லை. அவளின் பார்வை ராகவன் பக்கமே செல்லவில்லை. இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆடியோ நாவல் கேட்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம கதையை ஷேர் பண்ணி விடுங்க. பாய், அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம்.